இன்னைக்கு மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்க போறோம். அது என்னன்னு சொன்னா, ரெண்டு காரியம் இல்லையா? ஒன்று பாவ மன்னிப்பாகி மீட்பு, பாவத்தின் அடிமைத்தனம், பிசாசின் அடிமைத்தனம், அதில் மீட்டெடுத்தார். ரெண்டாவது, சுகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், பலவீனங்களை அகற்றி இருக்கிறார் மீட்பிலே. மூன்றாவது, ஃப்ரீடம் ஃப்ரம் லேக் அண்ட் வாண்ட், தாழ்ச்சி, குறைவு, இதிலிருந்து விடுதலை. நல்லா கவனிங்க அந்த வார்த்தைகளை, ஃப்ரீடம் ஃப்ரம் லேக் அண்ட் வாண்ட், தாழ்ச்சி இல்லாத குறைவில்லாத ஒரு வாழ்வு. அதுதான் கல்வாரி சிலுவையில் மீட்பின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம். இதை எங்க வாசிக்கிறோம்? அதே 105 சங்கீதம் 37 அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இந்த வசனம் எதை பற்றியெல்லாம் பேசுது பாருங்க. புறப்பட பண்ணினார் என்று சொல்லுகிறது, அப்புறம் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இப்போ மூன்றாவது என்ன சொல்லுகிறது? அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்போ மீட்பில் இருக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? இந்த பகுதியில் நாம் பார்க்கிறது, குறைவும் தாழ்ச்சியும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார்? ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாருங்க. யாத்திராகமத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிக்கலாமா? யாத்திராகமம் 3 அதிகாரம் 20, 21 வாசிக்கிறோம் பாருங்க. 20, 21, 22. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? லேக் அண்ட் வாண்ட்னு சொன்ன இல்லையா? ஃப்ரீடம் ஃப்ரம் லேக் அண்ட் வாண்ட். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க போகும்போது வெறுமையாய் போவதில்லை, ஓட்டாண்டிகளா நீங்க எகிப்திலிருந்து வெளியே போக போறது கிடையாது. அப்ப எப்படி போவாங்களாம்? ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தால் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிற இடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். வெறுங்கையா போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாரு? நீங்க வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்டு வாங்குங்கள் அப்படின்னு. பாருங்க, யாத்திராவும் 12 அதிகாரம் 35, 36 கவனிங்க. இந்தபடி அவங்க செஞ்சாங்களா இல்லையா? அந்த வசனம் சொல்லுகிறது, மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அருமையானவர்களே, அவங்க வெறுங்கையா வெளியில வரல, அதை மனசுல வச்சுங்க. இது ஆண்டவரே சொல்ல வார்த்தை, நீங்க வெறுங்கையா போகக்கூடாது அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு காலம் இவங்களை அடிமைகளா வேலை வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலிய, கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்கல பாருங்க. அவங்கள அடிச்சாங்க, உதைச்சாங்க, பலவிதமான கொடுமைகளை பண்ணாங்க, கூடவே சரிவர சம்பளத்தை, ஊதியத்தை கொடுக்கல. அப்ப கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய ஜனங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகள், கொடுமைகளை பார்த்து அந்த ஒரு ராத்திரியில அத்தனை வருஷத்து கூலியையும் சேர்த்து அந்த ஒரு ராத்திரியில கர்த்தர் கொடுத்துடுறார். ஆகவே தான் சொல்றாரு, நீங்கள் வெறும் கையாய் போவதில்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்வோனை விட்டு இருந்தா அடிச்சு துரத்தி இருப்பான், வெறும் கையோட போ அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் சொல்றாரு, நீங்க வெறும் கையோடு போகக்கூடாது. ஏன்னா நிறைய இழந்துட்டீங்க, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து உங்களுடைய சுகத்தை இழந்துட்டீங்க, உங்களுடைய பலனை இழந்தீங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்தீங்க. ஆகவே நான் உங்களை ஆரோக்கியமா வெளியே புறப்பட பண்ணுவேன், பலவீனப்பட்டவன் யாரும் இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி நீங்க வெறுங்கையை புறப்பட்டு போவது கிடையாது. என்ன நல்ல ஆண்டவர் பாருங்க, நம்முடைய ஆண்டவர். நீங்க வெறுங்கையா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அவங்க நூற்றுக்கணக்கான வருஷங்களா இழந்து போன அந்த கூலியையும் அவங்களுக்கு சேர வேண்டிய சம்பளத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க கையில் அன்னைக்கு ஒரே ராத்திரியில் அவங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறார் பாருங்க. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தது, நாம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு நிழலாட்டமான ஒரு சம்பவம்.
அப்ப அந்த நிழலாட்டமான சம்பவம் எவ்வளவு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லுகிறது, எவ்வளவு முக்கியமான சத்தியத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை கவனிக்கணும். நாம வெறும் அடிமைத்தனத்தை வந்து மீட்பில்லை பாருங்க, ஆரோக்கியமற்ற நிலைமை மாறி பலவீனன் ஒருவன் கூட இல்லை என்கிற நிலைமை வந்துருது. அதே சமயத்துல வெறுங்கையாய் போகாமல் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இது நமக்கு நடந்திருக்கா? நான் சொன்னேன் இல்லையா, 2 எக்ஸ்சேஞ்ச் சிலுவையில் நடந்தது. ஒன்று வந்து அவர் பாவமானார், நாம் நீதியானோம். 2வது நம்முடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 3வது காரியம் என்ன? சிலுவையில் நம்ம அதை பார்க்குறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27லேருந்து வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு 27 3வது எக்ஸ்சேஞ்சை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையில் கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். 3வது எக்ஸ்சேஞ்சை நாம் இங்கே பார்க்குறோம். என்னது அது? அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது. முள்முடி சூட்டினது மட்டுமல்ல பாருங்க, அவரை பரியாசம் பண்ணி தலையில அடிக்கிறாங்க. அப்ப தலையில அடிக்கும் போது அவ்வளவு நீளமான முட்கள் கொண்ட அந்த முடி உள்ள இறங்குது பாருங்க. தலையில குத்தி ரத்தம் பீறிட்டு வருகிறது. நாம வெறுமனே அந்த ரத்தத்தை தான் பார்க்கிறோம். ஆனா அந்த முள்முடி எதற்கு அடையாளமா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் பாருங்க. ஏன்னா அவர் அவ்வளவு அடிச்சு சித்திரவதை பண்ணி எல்லாம் பண்ண பிறகு அவருடைய மேலங்கை மறுபடியும் உடுத்துகிறார்கள். ஆனா அந்த முள்முடியை மட்டும் கழட்டவே இல்லை. முள்முடி இன்னமும் அங்கேதான் இருக்கிறது. அப்போ முள்முடி எதற்கு அடையாளமா இருக்கிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதி மனிதன் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அவங்ககிட்ட சில காரியங்களை பேசுறாரு பாருங்க. அவங்க சொல்றாரு, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஒரு சாபம் வருது பாருங்க. என்ன சாபம்? பொருளாதார சாபம். பொருளாதார சாபம் என்ன சொல்றாரு? உன்னால பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அப்படின்னா இப்போ நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும். கர்த்தர் அவனுக்கு ஆதியில வேலையை கொடுத்தாரு பாருங்க. ஆனா அந்த வேலையில கஷ்டம் இருந்த மாதிரி தெரியல. ஆனா இப்ப பாவம் வந்த பிறகு வேலையில கஷ்டம் வருது, வேலை சிரமமாகிறது, கடினமாகிறது. ஆகவேதான் சில பேர் சொல்றாங்க இல்லையா, மாடா உழைக்கிறேன், ஓடா தேய்றேன், ஆனா எனக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்க மாட்டேதுன்னு. இன்றைய உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகமா இருக்கு பாருங்க. போராட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் அதிக காசு சம்பாதிக்கணும்னா போராட வேண்டியிருக்கு. கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வாழணும்னா போராட வேண்டியதுக்கு, எல்லாத்துக்குமே போராட வேண்டியதா இருக்கு பாருங்க. சில பேர் கைக்கும் வாய்க்கும் போராட்டம் என்ற நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, போராடுறாங்க பாருங்க. சரியான வீடு இல்லை, போராட்டம். என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அன்னையிலிருந்து மனுஷ வாழ்க்கை போராட்டம் மிகுந்த ஒரு வாழ்க்கையா மாறிடுச்சு பாருங்க. வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க வருத்தத்தோடு பலனை புசிக்கீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. வருத்தத்தோடு பலனை புசிக்கும்படி கர்த்தர் நம்ம வைக்கல பாருங்க. அது ஆதாம்னால வந்த சாபம். கிறிஸ்துவுக்குள்ள அந்த சாபம் எல்லாம் அகற்றப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சாப்பிடும் போது சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடணும். புலம்பிட்டே சாப்பிடக்கூடாது பாருங்க. வருத்தத்துல வேதனையில சாப்பிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் ஆசீர்வதிச்சதுனாலதான் ஒவ்வொரு பைசாவையும் நம்மால சம்பாதிக்க முடிகிறது. அந்த வருத்தத்தை கர்த்தர் அகற்றுகிறார். சிலுவையின் மூலமாக அந்த வருத்தம் அகற்றப்படுகிறது. சரி, 18ஆம் வசனம் சொல்கிறது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும், வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாயின்னு சொல்றாரு இல்லையா? ஏன் அப்படி வருத்தம் உண்டாகுதுன்னு சொல்றாரு பாருங்க. பூமியில இனி முதற்கொண்டு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படின்றாரு. அப்படின்னு சொன்னா
இனிமேல் பூமியில முன்னே விளையாதவைகள் விளையும். அது என்ன முன்னே விளையாதவைகள்? முள்ளு, குறுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லா இருந்த பூமியில இப்ப முள்ளு விளைய ஆரம்பிச்சுடுச்சு பாருங்க. முன்ன சும்மா விதைய தூவினா நல்லா விளைந்து வரும், இப்ப கூடவே முள்ளு விளையுது, குறுக்கு விளையுது, தேவையில்லாதெல்லாம் விளையுது. ஆகவே தான் எல்லா பயிர்களிலும் களை பிடுங்குவது அவசியமா இருக்கு பாருங்க. களை பிடுங்குவது ஒரு பெரிய வேலை. தரிசு நிலத்தை எல்லா இடத்திலும் பார்க்கறோம் இல்லையா? தரிசு நிலம்னு சொல்றாங்க. நாங்க பாத்தீங்கன்னா முள் செடிகள் அப்படியே ஏராளமா விளைஞ்சு கிடக்கும். எங்கேருந்து வருது அந்த முள்? நீங்க அதுக்குன்னு விதைய போட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க, தானா அது பாட்டுக்கு விளையுது. மனுஷனுடைய கையின் பிரயாசத்தில் பொருளாதார வாழ்வில் அன்றைக்கு ஒரு சாபம் வந்தது. என்னது? முள், குறுக்கு. முன்ன மாதிரி அவன் சுலபமா வேலை செய்து சாப்பிட முடியல. இப்போ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதா இருக்கு, முள்ளெல்லாம் பிடுங்கி போட வேண்டியதா இருக்கு, களை எடுக்க வேண்டியதா இருக்கு, பாடுபட வேண்டியதா இருக்கு. முள்ளு முதல் அங்க வருது பொருளாதார சாபத்தில். அந்த சாபத்தையும் கல்வாரி சிலுவையில் நம்முடைய ஆண்டவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுது. மூணாவது எக்ஸ்சேஞ்ச் இதுதான். மூன்றாவது இந்த பரிமாற்றம் நடந்திருக்கு பாருங்க. பொருளாதார சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனுடைய விளைவு என்ன? லாஜிக்கலா என்ன வரணும்? பொருளாதார விடுதலை நமக்கு வேண்டும். அதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்களே, அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும் பாருங்க. அது நம்முடைய மீட்புக்கு அடையாளமா இருக்கிற ஒன்று. அப்போ அதுல ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னா, நீ குறைவோடும் தாழ்ச்சியோடும் வாழ்வது எனக்கு விருப்பம் கிடையாது. பாவத்தில் வாழ்ந்த போது நிறைய இழந்துட்டேன், ரட்சிக்கப்படாது இருந்த போது நிறைய இழந்துட்டேன். பாவ வாழ்க்கையினால சுகத்தை இழந்த, பாவ வாழ்க்கையினால பணத்தை இழந்த, நிறைய இழந்துட்ட, நிம்மதியை இழந்த, சந்தோஷத்தை இழந்த, சமாதானத்தை இழந்த. இப்ப நான் உன்னை மீட்டெடுத்துக்கிறேன், என் ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டெடுத்து இருக்கிறேன், பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறேன். நல்ல ஆரோக்கியத்துல வாழு, குறைவும் தாழ்ச்சியும் இல்லாமல் வாழு. இதுதான் கர்த்தருடைய விருப்பம் பாருங்க. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. இதுதான் கர்த்தர் நமக்காக விரும்புகிற வாழ்க்கை பாருங்க. இது மீட்பின் ஆசீர்வாதங்களிலே ஒன்று என்பதை ஒரு நாளும் நாம மறந்து விடக்கூடாது பாருங்க. என்கிட்ட சில பேர் கேட்டு இருக்காங்க, இந்த மீட்பின் ஆசீர்வாதத்தில் இந்த குறைவு தாழ்ச்சி இல்லாமல் வாழ்வது அது அடங்கி இருக்குன்னு சொன்னா, அப்ப ஏன் அது புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியல? அந்த போதனை ஏன் புதிய ஏற்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அது இந்த மூணாவது எக்ஸ்சேஞ்சை குறித்து சொல்லிடுறேன் பாருங்க. மூணாவது சொன்ன இல்லையா, அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார் என்று. 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்கன்னு சொன்னா, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாரே என்று வேதம் சொல்லுகிறது. அங்கதான் அந்த மூணாவது எக்ஸ்சேஞ்சை பார்க்கிறோம். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாரே. இதுக்கு பல விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. முக்காவாசி விளக்கங்கள் அது ஆவிக்குரிய தரித்திரம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாருங்க. இதை விளங்கிறதுக்கு சிம்பிளா, எந்த பின்னணியில எதை பற்றி பேசும்போது அவர் தரித்திரரானார், எதை பற்றி பேசும்போது நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்குன்னு சொல்றாருன்னு பார்த்தாலே அவர் பணத்தை பற்றி பேசுகிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வரும். அப்போ பொருளாதார ரீதியிலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு இயேசு தரித்திரர் ஆனார் என்று வேதம் சொல்லுது. இதுதான் மூணாவது எக்ஸ்சேஞ்ச் பாருங்க. ஆகவேதான் முள்முடியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம வாசிக்கிறோம். அந்த முள்முடி அவரை விட்டு எடுக்கப்படவே இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம், முதல் கேட்ட கேள்விதான் இதுக்கும் கேட்கப்படுது. இயேசு நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்தார்னா அப்ப ஏன் நீ கிறிஸ்தவங்கெல்லாம் வியாதியா இருக்கிறாங்க? நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்தவங்க வியாதியா இருக்கிறதுனால இயேசு வியாதியை சுமக்கலன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. கிறிஸ்தவங்க வியாதியா இருக்கிறாங்க என்பது ஒரு ஃபேக்ட். ஆனால் இயேசு வியாதியை சுமந்து தீர்த்தார் என்பது ட்ரூத். உண்மை மாறும், சத்தியம் மாறாது. இன்னைக்கு நீங்க வியாதியா இருக்கலாம், இயேசுவை விசுவாசிக்கும் போது நாளைக்கு அந்த வியாதி மாறும், பரிபூர்ண சுகம் உண்டாகும். ஆகவே சத்தியத்தை விசுவாசிக்கணும் பாருங்க. ஆகவே தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வெறும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை பார்த்துட்டே இருக்கக்கூடாது பாருங்க. அதை பார்த்துட்டு வந்தால் ஒரு நாள் விடுதலை உண்டாகாது. ஏன்னா இது சத்தியம் அல்ல. இன்னைக்கு நான் பலவீனமா இருக்கலாம், நாளைக்கு நான் ஆரோக்கியமா இருப்பேன். ஏன்னா வேதம் அதை வாக்கு பண்ணுகிறது. மீட்பின் ஆசீர்வாதங்கள் அது ஒன்று. ஆகவே பலவீனமா இருக்கிறாங்க,
எல்லாரும் பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்றதுனால இயேசு சிலுவையிலே நம்முடைய வியாதிகளை சுமக்கலன்னு அர்த்தம் கிடையாது பாருங்க. அவர் சுமந்து தீர்த்தார் என்பது உண்மை. இதை ஞாபகம் வச்சுங்க. இயேசு சிலுவையில எல்லாருடைய பாவங்களை தானே சுமந்து தீர்த்தார். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? அதான் யோசித்து பாருங்க, லாஜிக்கலா யோசித்து பாருங்க. எல்லாருடைய பாவங்களையும் இயேசு சுமந்து தீர்த்தார். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களை விட ரட்சிக்கப்படாத கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இயேசு சிலுவையில் என்னுடைய எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் எல்லா கிறிஸ்தவங்களும் வியாதியா இருக்காங்க, அல்லது முக்காவாசி கிறிஸ்தவங்க வியாதியா இருக்காங்க என்பதனால இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்க்கவில்லைன்னு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது பாருங்க. அவர் சுமந்து தீர்த்தார், எக்ஸ்சேஞ்ச் நடந்து விட்டது. பாவத்தை சுமந்து தீர்த்தார், அந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்து விட்டது, நாம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்படாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வியாதியை சுமந்து தீர்த்தார், எக்ஸ்சேஞ்ச் நடந்து விட்டது. விசுவாசிக்கிறவர்கள் அந்த ஆரோக்கியத்தில் அந்த சுகத்தில் வாழ முடியும். விசுவாசிக்காம விதண்டாவாதம் பேசும்போது தொடர்ந்து நம்ம வியாதியில தான் இருக்கணும் பாருங்க. இதை பற்றி போன வாரம் நம்ம சில காரியங்களை படித்தோம். எப்படியாவது நம்ம நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதே மாதிரி தான் பாருங்க, இந்த பொருளாதார குறைவின்றி தாழ்ச்சியின்றி வாழ்வது. கிறிஸ்தவங்கள்லாம் ஏழைகளாக இருக்கிறாங்க என்பதனால இந்த எக்ஸ்சேஞ்ச் கல்வாரி சிலுவையில் நடக்கவில்லை என்று கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் நடந்து விட்டது. நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்காக. வெறுங்கையோடு நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக, குறைவோடு தாழ்ச்சியோடு நாம் வாழக்கூடாது என்பதற்காக. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வாழ்றாங்கன்றதுனால சிலுவையில் அது நடக்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது. ஆகவேதான் இவ்வளவு நேரம் அதெல்லாம் விலைக்கு சொல்லிட்டு இருந்தேன். நல்லா கவனிக்கணும் அருமையானவர்களே. 100% கிறிஸ்தவர்கள் ஏழைகளா இருந்தாலும் கூட இயேசு சிலுவையில நம்முடைய ஏழ்மையை சுமந்து தீர்த்தார் என்பது 100% சத்தியம். அப்ப அந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி தான் நாம மாறணுமே தவிர நமக்கு ஏற்றபடி சத்தியத்தை நம்ம வளைக்க கூடாது பாருங்க. நான் அதை நம்பவே மாட்டேன், நடக்கல அப்படின்னு சொன்னா அது அவரவருடைய விருப்பம். வேதம் சொல்லுகிறது, அதை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் பாருங்க. நீங்க கொஞ்சம் யோசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, நீங்க போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது. ஆகவே தான் வேதம் சொல்லுது, வெள்ளியோடும் பொன்னோடும் கூட அவர்களை புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க ஒருவேளை ஏழ்மையில, தாழ்ச்சியில, பண கஷ்டத்துல, குறைவில் இருக்கலாம். அதே பார்த்து நொந்துடாதீங்க. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் வறுமை நிறைய போதிக்கப்படுகிறது. வறுமையில இருந்தா, பண கஷ்டத்துல இருந்தா அது மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய மெச்சூரிட்டி அப்படியெல்லாம் போதிக்கிறாங்க பாருங்க. மெச்சூரிட்டியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது பாருங்க. போகும்போது வெறுங்கையோடு போவதில்லை. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து திரும்ப வாசித்து பாருங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஜனங்களை வெறுங்கையோடு நீங்க அனுப்பலையே, இன்னைக்கு நான் வெறுங்கையோடு இருக்கிறேன், என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. சிலுவையிலே இந்த ஆசீர்வாதத்தை எனக்காக உடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொடுத்து இருக்கிறீர். ஆகவே அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வேணும். அதுக்கு தடையா இருக்கிற காரியங்களே எனக்கு காட்டணும். என் வாழ்க்கை தடையா இருந்தா என்ன மாற்றுங்க. நான் செய்யற காரியங்கள் சரியில்லைன்னா அதை காட்டுங்க, நான் மாத்திக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இதுல என்ன அற்புதமான காரியம்னா, இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போனா போதும் இருக்கிறாங்க. இந்த பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டு போகணுன்ற அந்த எண்ணம், அந்த அறிவு கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லை பாருங்க. கர்த்தர் தான் அந்த எண்ணத்தையே அவர்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாங்க அந்த எண்ணத்தையே கொடுக்கிறார். வெறுங்கையோடு போகாதீங்க, போய் வெள்ளியும் பொன்னையும் கேட்டு வாங்குங்கன்றார். அப்ப கர்த்தருடைய உள்ளம் எப்படிப்பட்டது? அவருடைய பிள்ளைகள் வெறுங்கையோடு இருக்கக்கூடாது. அவருடைய பிள்ளைகள் குறைவோடு இருக்கக்கூடாது. அவருடைய பிள்ளைகள் தாழ்ச்சியோடு இருக்கக்கூடாது. அவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பினான்சியலா நல்லா இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புறாரு பாருங்க. எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டையாவது ஏதாவது வராதான்னு எதிர்பார்க்கிற நிலைமை கூடாது பாருங்க. 15 நாளைக்கு மேல சம்பளம் காசு பத்தலைன்ற ஒரு நிர்கதியான நிலையில இருக்கக்கூடாது. யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னு அங்கலாய்க்க கூடாது பாருங்க. அவருடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த 40 வருஷத்து முடிவில் நம்ம வாசிக்கிறோம்ல, உபாகமத்தில் மோசே ஜனங்களை பார்த்து சொல்றான்,
உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்து இருக்கிறார். எதுக்குங்க ஐஸ்வர்யம்? வனாந்தரத்துல போற ஜனங்களுக்கு எதுக்கு ஐஸ்வர்யம்? ஏற்கனவே வெள்ளியோடு பொண்ணோடு புறப்பட பண்ணார், அது போதாதா? ஏன்னா அங்க வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல கட்டாத வீடு இருக்கு, தோண்டாத கிணறு இருக்கு, நடாத திராட்சை தோட்டம், ஒளிவு தோப்புலாம் இருக்கு. அப்புறம் எதுக்கு இங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன்? யோசித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்து ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் ஆவியில மட்டும் கிடையாது, சரீரத்தில் மட்டும் கிடையாது, ஃபினான்ஷியலாக கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் 3 யோவான் 2 நம்ம வாசிக்கிறோம். 3 எக்ஸ்சேஞ்ச் சொன்ன இல்லையா? அவர் பாவமானார், நாம் நீதியானோம். நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தரித்திரராகி நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கி இருக்கிறார். இது 3 யோவான் 2 சொல்லுது பாருங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, நல்லா கவனிச்சிங்களா? ஆத்துமா வாழ்கிறது போல. முதல்ல அதுதான் ஆத்துமா வாழ்வு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாவற்றிலும்னா அது எல்லாமே அடங்கும், இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல் வெல்த். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக, பிசிக்கல் ஹெல்த். அப்போ ஆவியில ஹெல்த்தியா இருக்கணும், நம்முடைய ஃபைனான்சஸ்ல நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், நம்முடைய சரீர ஆரோக்கியத்தில் நம்ம ஹெல்த்தியா இருக்கணும். எல்லாவற்றிலும் நம்ம ஹெல்த்தியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, என்கிட்ட சிலர் கேட்டே இருக்காங்க, இவ்வளோ பேசுறீங்களே, ஃபினான்ஷியலாக ஹெல்த்தியா இருக்கணும், மீட்பில் இதெல்லாம் பார்க்குறோம், தேவஜனுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு புதிய ஏற்பாட்டில் ஏன் இல்லைன்னு கேட்குறாங்க. ஏன் அதை பற்றி போதனை அதிகமாக புதிய ஏற்பாட்டில் இல்லை? ஒரு வசனத்தை சொன்ன இல்லையா, 2 கொரிந்தியர் 8:9, அதுக்கு மேலே நிறைய ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப கரெக்டான கேள்வி, யோசிக்கிறாங்க. ஏன் அது இல்லை? இதை நான் ஆழ்ந்து சிந்திச்சேன் பாருங்க, ஏன் இல்லை அப்படின்னு. அப்போது ஆவியானவர் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். ஏன் அதிகமாக இந்த ஃபினான்ஷியல் வெல்பீயிங், ஃபினான்ஷியல் ஹெல்த்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் அதிகமாக இல்லைன்னு. நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், அந்த வார்த்தைகளை நீங்கள் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்களும் எடுத்து வாசிங்க. எது திரும்ப திரும்ப வருகிறது என்பதை கொஞ்சம் கவனிங்க. முதலாவது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். கடைசியில் ஏன் இதை வாசித்தேன்னு நான் சொல்கிறேன். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஏறக்குறைய எல்லா ஃபியூனரல்லையும் இந்த பகுதியை வாசிப்பாங்க. இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது? தங்களுக்கு அருமையானவர்களை இழந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லி தேற்றுங்க அப்படின்றார். என்னத்தை சொல்லி தேற்றுகிறதா? இப்போ இவங்க மறைச்சிட்டாங்க, அவங்கள இழந்து போய் நிற்கிறீங்க. ஆனால் கிறிஸ்து வரும்போது முதலாவது அவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அவங்க ஃபர்ஸ்ட் எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுலும் மற்றவர்களும் இயேசுவானவர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே திரும்ப வந்து விடுவார். அதை ரொம்ப உறுதியாக நம்பினாங்க பாருங்க. இதுதான் இந்த இம்மினன்ட் ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுறது. கிறிஸ்து உடனே வருவார், கிறிஸ்து சீக்கிரத்தில் வந்து விடுவார். பவுலுடைய நம்பிக்கையை பாருங்க. மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு இருக்கிற நாம். அவர் வரும்போது உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் சொல்லல, உயிரோடு இருக்கிற நாம் என்று சொல்றாரு பாருங்க. அப்போ ஆதி திருச்சபை என்ன நம்பினது? இதோ சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டு போன ஆண்டவர் எந்த நேரத்திலும் வரலாம். ஆகவே அவங்க வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணல பாருங்க. அவங்களுடைய எண்ணமெல்லாம் இயேசுவின் மீது இருந்தது. இயேசு எப்பொழுது வேணாலும் சீக்கிரம் வந்து விடுவாருங்க. இதை தான் நம்ம வாசிக்கிறோம். இது பவுல் எழுதினார் இல்லையா? இது ஏறக்குறைய இந்த கிபி 60க்குள்ள இதை எழுதியிருக்கணும் அப்படின்றாங்க இல்லையா? சரி, இப்போ வெளிப்படுத்தல யோவான் பிற்பாடு எழுதும்போது ஒரு 80-90களில் வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கும்னு நம்புறாங்க பாருங்க.
அப்போ எழுதும்போது இயேசுவானவர் மரித்து ஒரு 50 வருஷம் கழித்து, மரித்து உயிரோடு பரமேறி சென்ற பிறகு ஏறக்குறைய ஒரு 50 வருஷம் கழிச்சு வேதம் என்ன சொல்லணும் கொஞ்சம் கவனிங்க. வெளிப்படுத்தல் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. நல்லா கவனிச்சிங்களா? வெளிப்படுத்தல் 1:1 முதல் வார்த்தையே எப்படி இருக்கு? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். அப்போ வெளிப்படுத்தல்ல அந்த வெளிப்பாடுகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யோவானுக்கு கொடுக்கும் போதே எடுத்த உடனே ஒரு காரியத்தை சொல்றாரு. இதப்பா யோவான், இதெல்லாம் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகுதுன்னு. சீக்கிரம்னா என்ன நீங்களே யோசித்துங்க. வெளியில போயிருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எப்போ வருவீங்க, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்வாங்க. சீக்கிரம்னா என்ன? இன்னும் 10 நாள் கழிச்சு வருவேன்னு அர்த்தமா? கிடையாது. சீக்கிரம்னா மேபி 1 or 2 hours அல்லது இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்தில் வந்துடுவாங்கன்னு அர்த்தம். சீக்கிரம்னா பல விதங்கள் அதை எடுத்துக்கலாம் பாருங்க. ஊருக்கு போனவங்க சீக்கிரம் வந்துடுறேன்னு என்ன அர்த்தம்? வேலை உடனே முடியல, 1 வாரம் 2 வாரம் ஆகலாம், அதுதான் சீக்கிரம். அப்போ சீக்கிரத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இங்க சீக்கிரத்துல வருவேன்னு சொல்றாரு பாருங்க. பவுல் என்ன சொல்றாரு? உயிரோடு இருக்கிற நாம் அப்படின்றாரு. அப்போ இயேசு அவர் இருக்கும்போதே அவர் இயேசு வந்து விடுவார், உயிரோடு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம்னா பவுலும் மற்றவர்களும் விசுவாசித்தார்கள். இங்க பவுல்லாம் இப்ப இறந்துட்டாரு. இப்ப யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது இயேசு சொல்றாரு சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. சரி, இப்போ வெளிப்படுத்தல் 22:6 போகும். வெளிப்படுத்தல் 22:6 பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். கவனிச்சிங்களா? ஏன் தூதனை அனுப்புறாரா? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை காண்பிக்கும் பொருட்டு. இப்ப 7ஆம் வசனம் பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பவுலே இயேசு சீக்கிரமா வந்து விடுவார், அவருடைய வாழ்நாள் காலத்திலே வந்துடுவார்னு எதிர்பார்த்தார், வரல. பின்பு யோவான் மூலமாய் தேவன் வெளிப்படுத்த சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பாருங்க, அதே 22:10 எப்படி சொல்லுது? பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமா இருக்கிறது. இதை முத்திரை போடாத என்றார். ஏன்? டைம் வந்துடுச்சு, சீக்கிரமாய் வரப்போறேன்னு சொன்னேனே, நான் வர வேண்டிய காலம் சமீபித்து விட்டது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இப்போ 12ஆம் வசனம் வாசிங்க. அது 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த சீக்கிரம் என்ற வார்த்தை திரும்ப 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 வருது பாருங்க. 20ஆம் வசனம் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வசனங்கள் ஒரு காரியத்தை திரும்ப 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 நமக்கு சொல்லுது. என்னது அது? இயேசுவே சொல்றார், சீக்கிரமா நான் வர்றேன், சீக்கிரமா நான் வரேன்னு. பவுலுக்கும் அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது பாருங்க. ஆகவே தான் அவர் என்ன சொல்றாரு? உயிரோடு இருக்கிறவங்க முதல்ல எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு இருக்கிற நாம அப்படியே உயிரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்றார். அப்போ அந்த இம்மினன்ட் ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட எந்த அளவுக்கு அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் என்பதை கவனிக்கணும். அந்த அளவுக்கு அவர்கள் அதை எதிர்பார்த்ததுனால தான் எதையும் அவங்க இந்த பணம், பொருள், வீடு, சொத்து இதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல பாருங்க. ஆகவேதான் ஆதி திருச்சபையில எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளை, வீடுகளை வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. யாராவது கேட்டாங்களா? ஆண்டவர் அப்படி செய்ய சொன்னாரா? இல்லை, அவங்களாவே கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஆதி முதற்கொண்டே அவங்களுடைய விசுவாசம் அதுதான். யோவான் 14 இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி திரும்ப வந்து உங்களை கூட்டிட்டு போவோம் அப்படின்றாரு. அப்போ இயேசுனுடைய வருகையை எந்த அளவுக்கு உடனடியாக அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. இப்போ இப்படி எடுத்துங்களேன், நம்ம ஆண்டவர் நாளைக்கு வந்துடுவார், இல்லாட்டி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரப்போறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? 10ஆம் தேதி அவர் கண்டிப்பாக வந்துட போறாரு. சும்மா பேச்சுக்கு சொல்றேங்க, நான் டேட் எல்லாம் குறிக்கல, தப்பா யோசித்துக்காதீங்க. பேச்சுக்கு சொல்றேன். 10ஆம் தேதி, இது என்ன மார்ச் மாதம் இல்லையா, மன்னிக்கும் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் 10ஆம் தேதி வராருன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, 10-20 வீடு இருக்குது, இல்லாட்டி ஒரு வீடே இருக்குதுன்னு வச்சுங்க. என்ன பண்ணுவீங்க? நம்ம போன பிறகு எல்லாம் இங்கே பயணம் இல்லாமல் போய்டும் சொல்லிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்வீங்க இல்லையா? ஏன்னா நீங்கள் போன பிறகு அது உங்களுக்கு யூஸ் இல்லை.
அவர் வரப்போறான்னு நிச்சயம் தெரியுது, இந்த டேட்ல வரப்போறான்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அந்த எண்ணத்தோடு தான் ஆதி திருச்சபை விசுவாசிகள் வாழ்ந்தார்கள். அப்படி ஆண்டவர் எப்போ வேணா வருவார், வந்து நம்மை கூட்டி கொண்டு போய் விடுவார். அப்போ எதுக்கு இந்த வீட்டை நானே அனுபவிக்கணும், வித்து நான் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த காரியத்தை நம்பாத மக்கள் ஆதி திருச்சபை செய்த அந்த காரியத்தை நம்ம எல்லாரும் செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை கர்த்தர் சொல்லவில்லை என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர்களாக அதை செய்தார்கள். ஆனால் ஏன் அதை செய்தார்கள்? காரணம் இதுதான் பாருங்க. இயேசு எப்போ வேணாலும் திரும்பி வருவார். இது நமக்கு அதன் பிறகு தேவையில்லை என்ற ஒரு எண்ணம். மற்றவங்க கஷ்டப்படும் போது எனக்கு இது எதுக்கு, நான் எப்படியும் போக போகிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னுடைய அப்பாலாம் அந்த மாதிரி போதனைகளை கேட்டு வளர்ந்தவங்க. ஆகவே தான் நிலம் வேணாம், வீடு வேணாம், எதுவும் வேணான்னு எதுவுமே இல்லாமல் போயிட்டாங்க பாருங்க. ஏன்னா இயேசு வர போகிறார். எதுக்கு? அப்போல்லாம் நிறையா எங்கே போனாலும் இயேசு சீக்கிரமாக வருகிறார், இயேசு சீக்கிரமாக வருகிறார். சின்ன வயசுலேருந்து நான் கேட்டுட்ருக்கிறேன். யோசிக்காதீங்க, இவர் என்ன இயேசு சீக்கிரமாக வருகிறேன்னு சொன்னதை கிண்டல் அடிக்கிறாருன்னு. கிண்டல் அடிக்கலைங்க. அவர் எப்போ வேணாலும் வருவார், அதை விசுவாசிக்கிறேன். இன்னும் அரை மணி நேரத்தில் வரலாம், 1 மணி நேரத்தில் வரலாம், அடுத்த செகண்டில் வரலாம். எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் 1000 வருஷம் கழித்து வந்தா, இன்னும் 2000 வருஷம் கழித்து வந்தா, இதோ சீக்கிரமாக வருகிறேன்னு சொன்னார் இல்லையா? அவர் சொல்லி 2000 வருடங்கள் ஆனது, இன்னும் அவர் வரலை. ஆனால் இன்றைக்கும் நாம் நம்புகிறோம் இயேசு எப்போ வேணாலும் வருவார்னு. அப்போது இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு யூனிக்கான ஒரு நிலையில் இருக்கிறோம். என்னது அது? ஒரு பக்கத்தில் அதான் ஒரு பரிசுத்தவான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இன்றைய கிறிஸ்தவங்க எப்படி வாழணுமா? இயேசு இன்னும் 100 வருஷத்துக்கு வரமாட்டார்பான்ற எண்ணத்தோடு வாழணும். அதே நேரத்தில் இயேசு இன்னும் அடுத்த நிமிஷத்திலே வந்துடலான்னு அந்த எண்ணத்தோடும் வாழ வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப கரெக்டாக சொன்னார்னு நான் நம்புகிறேன். அடுத்த நிமிஷத்திலே இயேசு வரலாம் என்ற எண்ணத்தோடு வாழு. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் அவர் 100 வருஷத்துக்கு வரமாட்டார் என்ற எண்ணத்தோடும் கூட வாழு. ஏன்னா வரமாட்டான்னு நினைச்சாதான் சுவிசேஷத்தை அறிவிக்க என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வேன். உட்காந்து கதை பேசிட்டு இருக்க மாட்டேன், வெட்டியை அடுத்தவனை பற்றி பேச மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் அவர் அடுத்த செகண்ட் வந்துடுவாருன்னு தெரிஞ்சா எப்படி நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அதை யோசிப்பாய். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அப்போ இன்றைக்கு நாம் ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்கிறோம் பாருங்க. இயேசு எப்போ வேணாலும் வருவார், ஆயத்தமாக இருக்கணும். அதே நேரத்தில் அவர் வரலன்னு சொன்னால் அதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா நிறைய வேலையை நமக்காக வச்சிருக்காருல்ல. அப்போ அந்த வேலையெல்லாம் செய்வதற்கு இவங்கள மாதிரி குறைவும் தாட்சியும் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும், நல்லா செய்ய முடியும். வேலையை விடுங்க, நம்ம சொந்த குடும்பத்தை எடுத்துங்க. தன் சொந்த குடும்பத்தை கவனிக்காதவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் பவுல் சொல்றாரு பாருங்க. நம்மகிட்ட இருந்தா தானே நம்முடைய அப்பாவுக்கு கொடுக்க முடியும், அம்மாவுக்கு கொடுக்க முடியும், கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்றது? போன் அடிச்சாலும் எடுக்கிறது கிடையாது, சைலண்ட்ல போட்டு கம்முன்னு விட்டுருது. ஏன்னா எடுத்தா காசு கேட்பாங்கன்னு தெரியும். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், வெறுங்கையோட நீ போக போவதில்லை, என் பிள்ளைங்க கையில எல்லாமே ஏராளம் தாராளமாக இருக்கணும். அருமையானவர்ல, இந்த உலகத்தினுடைய புத்தி எப்படி தெரியுமா? இந்த வாசத்தை நான் முடிக்கிறேன் பாருங்க. இதை புரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையும் ஜெபமும் திங்கிங்கும் வேற மாதிரி இருக்கும். பார்வோன் என்ன பேசுறான்னு கொஞ்சம் கவனிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 24. அப்போது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம். பிசாசுடைய மட்டமான புத்தியை கவனிச்சிக்கலாம். என்ன சொல்றான்? நீங்க போங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க, ஆனா உங்க ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு போங்கன்றான். ஏன்னா அதுதான் அவங்களுடைய அசட்டே, அவங்களுடைய சொத்தே அதுதான் பாருங்க. அப்போ பிசாசுடைய கண் எது மேல இருக்கு? நீ போறதா இருந்தா போ, ஆனா சொத்தை விட்டுட்டு போ. பிச்சைக்காரனா வெளியே போ, வெறுங்கையனா வெளியே போ. அதான் பிசாசுடைய எண்ணம். கர்த்தர் என்ன சொல்றார்? நீ வெறுங்கையோடு போவதில்லை. ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க. நான் வெறுங்கையோடு இருக்க மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு அப்படி இருக்கலாம், என் சூழ்நிலை மாறும், மீட்பிலே அந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது. அதை விசுவாசிங்க. சும்மா இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நீ எதையாவது நம்பிட்டு இருக்காதீங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னு அதை பாருங்க. ஆமென். இப்போ ஆடு மாடுகளை நிறுத்திடுங்கன்றான் இல்லையா? இப்போ பாருங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம்
38 வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகளும் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் மிருக ஜீவனை கூட விட்டு வைக்கல பாருங்க, எல்லாத்தையும் தூக்குன்றாரு. பொன்னையும் வெள்ளியும் கேளு, உனக்கு சொந்தமான ஆடு மாடு அதையும் விட்டு வைக்காத, எல்லாம் நான் உனக்கு கொடுத்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வா. இப்போ பாருங்க அருமையானவர்களே, பிசாசு விட்டா என்ன பண்ணுவான்? கூலியை பிடிச்சிட்டு கொடுக்க மாட்டான். இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நம்முடைய சொத்து, ஆடு மாடு, கொஞ்சம் நஞ்சம் காசு, சம்பளம், இருக்கிற சின்ன வேலை எல்லாத்தையும் பிடுங்க பார்க்கறான் பாருங்க. ஏன்னா நம்ம ஓட்டாண்டிகளா இருக்கணும், வெறுங்கையோடு இருக்கணும். அப்படி இருந்தா இந்த உலகத்தில் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? யூஸ்லெஸ்ஸா போயிடுவோம். அதுக்காக தான் பிசாசு நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்க பார்க்கறான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் விட மாட்டார். இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை விட மாட்டார். அதுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தல. வெறும் பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவர் அந்த காரியத்தை செய்யல பாருங்க. அதுக்காக ரத்தத்தை சிந்தல. பாவத்திலிருந்து மீட்டெடுக்கணும், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இந்த உலகத்துல வாழணும். இந்த உலகத்துல ஃபினான்ஷியலா ஹெல்த்தியா வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.